ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செயின்ஸ் கிச்சனில் ஒரு கோதுமை அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தியாக இருக்கிறதுனால எங்கள் வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் கோயிலில் இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்திக்காக நான் பிரசாதத்துக்கு இந்த அப்பம் செய்ய போகிறேன். இந்த இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள்: கோதுமை மாவு, அரிசி மாவு, வெல்லம், ஏலக்காய் பொடி, சமையல் சோடா உப்பு கொஞ்சம். இதை நம்ம என்ன செய்யணும், ஒரு அளவு இந்த அளவில் தான் எடுக்க போகிறோம். இந்த உலக்கில் ஒரு உலக்கு கோதுமை மாவு எடுத்தோம்னா அரை உலக்கு அரிசி மாவு, ஒரு பக்கு வெல்லம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய், சமையல் சோடா எல்லாத்தையும் போட்டுக்கணும். இந்த வெல்லத்தை நம்ம அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கரைஞ்ச பிறகு வடிகட்டி இந்த மாவில் எல்லாத்தையும் போட்டு எல்லாம் இந்த பதத்துக்கு, ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு இப்போ சுட போகிறோம். பாருங்கள், எப்போயுமே இதை நம்ம செய்யும்போது லோ ஃப்ளேமில் தான் செய்யணும். ஹை ஃப்ளேமில் செஞ்சோம்னா கரிக்கணும். அதனால் எப்போயுமே எண்ணெய் சுட்ட உடனே ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா தான் ஊற்றணும். கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். நிறைய ஊற்றினோம்னா அடுத்தடுத்த ரெண்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் ஒன்று ஒன்றா பொறுமையாக ஊற்றணும். எண்ணெய் காஞ்ச உடனே ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா ஊற்றணும். பாருங்கள், எண்ணெய் காஞ்ச உடனே எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். எந்த காரத்தை கொண்டு அதில் ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, அப்படின்னா கருகி போயிடும். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சா, அவ்வளோதான், எடுத்துடலாம். இப்படி ஒன்று ஒன்றா மெல்ல ஊற்றணும். நான் எல்லாத்தையும் ஊற்றி முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்து நான் காமிக்கிறேன். உள்ளே பாருங்கள், ஓப்பன் பண்ணோம்னா அது எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இந்த அப்பம் சுட்டுருக்கோம். உள்ளே பாருங்கள் எவ்வளோ வெந்து பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லா அப்பத்தையும் சுட்டுட்டு உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன். இப்போ நம்ம அப்பம் எடுத்தோம்ல, அதே மாவை வச்சு நம்ம பணியாரக்கல்லில் வச்சு நம்ம இப்படி பணியாரமாக ஊற்றி எடுக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த பணியாரமும் எடுத்துகிட்டு உங்களுக்கு ரெண்டுமே எடுத்து முடிச்சுட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். பணியாரமும் நல்லா சூப்பராக வரும். பணியாரமும் செய்யலாம், நம்ம அப்பமும் செய்யலாம். ரெண்டையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிரசாதத்துக்கு அப்பமும் பணியாரமும் பிள்ளையாருக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரோம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.